பிரீத்தி, என்ன இது? அம்மா, ஸ்ரீஜா உங்களுக்கு ஸ்வீட்ல விஷம் கலந்து வச்சிருக்கா. என்னடி சொல்ற? ஆமாமா, அவ ஸ்வீட்ல விஷம் கலந்திருக்கா. நான் பார்த்தேம்மா. பிரீத்தி, நான் எதுக்கு பாட்டிக்கு விஷம் வைக்க போறேன்? அவங்க எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி. நான் பண்ண தப்புக்கு இப்பதான் பாட்டி கிட்ட மன்னிப்பு கேட்டேன். நான் பண்ணதை விட நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்க. இது பாரு பிரீத்தி, எதுவுமே தெரியாம ஒருத்தவங்க மேல தேவையில்லாம பழி போடாத. ஸ்ரீஜா, சும்மா நடிக்காத. நீ எவ்வளவு பெரிய கிரிமினல் எனக்கு நல்லா தெரியும். நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வரேன். நீ இதுல விஷம் கலந்து பாட்டிய கொல்ல பாக்குற. ஐயோ, சத்தியமா இல்ல பிரீத்தி. நீ எதையோ பார்த்துட்டு வந்து தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. ஏய் பிரீத்தி, என்ன நீ தேவையில்லாம ஸ்ரீஜா மேல பழி போட்டுட்டு இருக்க? ஐயோ அங்கிள், அவ இந்த ஸ்வீட்ல விஷம் கலந்திருக்கா. பிரீத்தி, இத பார், பழி போடுறதுக்கு ஒரு அளவு இருக்கு. ஸ்ரீஜா அந்த மாதிரி பொண்ணு இல்ல. ஏமா, அவ எதுக்குமா என்ன கொல்ல பாக்கணும்? ஐயோ அம்மா, உங்களுக்கு இவளை பத்தி தெரியாது. இவ பிளானே வேற. அதுக்கு நீங்க இடைஞ்சலா இருக்கீங்கன்னு உங்களை கொல்ல பாக்குறா. சத்தியமா சொல்றேன், அவ இந்த ஸ்வீட்ல விஷம் கலந்திருக்கா. நானும் சத்தியமா தான் சொல்றேன், இதுல நான் எதுவுமே கலக்கல. இல்ல, நீ விஷம் கலந்திருக்க. இல்ல, நான் விஷம் கலக்கலன்னு என்னால ப்ரூவ் பண்ண முடியும். பாக்குறியா? இப்ப என்ன சொல்ற பிரீத்தி? இதுல விஷம் கலந்திருந்தா நானே சாப்பிடுவேனா? இனியாவது என் மேல பழி போறதை நிறுத்திக்கோ. இல்ல, நான் பார்த்தேன், நீ விஷம் கலந்திருக்க. நான் விஷம் கலக்கலன்னு சாப்பிட்டே ப்ரூவ் பண்ணிட்டேன். ஆனா கலந்தன்னு சொல்லி அடம் புடிச்சிட்டு இருக்க. உன்னால ப்ரூவ் பண்ண முடியுமா? நான் ப்ரூவ் பண்ணுவேன், வா என் கூட. இங்கதான் கொட்டி கிடந்துச்சு. என்ன பிரீத்தி கொட்டி கிடந்துச்சு? இங்கதான் எதுவுமே இல்லையே. இல்ல, இங்கதான் மருந்து கொட்டி கிடந்தது. பிரீத்தி, பொய் சொல்றதுக்கு அளவே இல்லையா? ஸ்ரீஜா மேல பழி போடணும்னு ஏதேதோ சொல்லிக்கிட்டு இருக்கியா? இல்லம்மா, நான் சொல்றது உண்மை. போதும், பேசாத. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுற தொலைச்சு விடுவேன், தொலைச்சு. அம்மா, அம்மா இல்லம்மா. அம்மா, அம்மா நில்லுங்க. அம்மா, 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 நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கம்மா. அம்மா, அம்மா ப்ளீஸ்மா, நான் சொல்றது உண்மைம்மா. அம்மா ப்ளீஸ்மா. அம்மா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் பார்த்தேம்மா, பூச்சி மருந்து கொட்டி கிடந்தது. அதுதான் விஷம் கலந்திருக்குன்னு சொன்னேன். என்ன நம்புங்கம்மா. விஷம் ஸ்வீட்ல கலக்கல, உன் மனசுல கலந்திருக்கு. நான் பாட்டுக்கிட்ட நல்ல பேர் வாங்குறது உனக்கு பிடிக்கல, அதனாலதான் இல்லாததெல்லாம் சொல்லி என் பேரை கெடுக்க பாக்குற. நான் உன் பேரை கெடுக்க பாக்குறேன்னா நீயே ஒரு ஃப்ராடு. பிரீத்தி, வார்த்தையை அளந்து பேசு. அவ இந்த வீட்டுக்கு வரப்போற மருமக. அவளை போய் ஃப்ராடு அது இதுன்னு சொல்ற? ஐயே, நான் உன்னை என்னமோ நினைச்சிட்டு இருந்தேன். நீ இவ்ளோ கீழ்த்தரமா நடந்துப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. என்னாச்சு உனக்கு? ஏன் ஸ்ரீஜா கிட்ட இப்படி நடந்துக்கிற? இன்னொரு வாட்டி இப்படி நடந்துச்சுன்னு வச்சுக்கோ. அம்மா இல்லம்மா. பிரீத்தியை வாய மூடு, போ.
ஏ மூஞ்சிலே முடிக்காத. போ போ இங்க இருந்து. இல்லம்மா, இதுக்கு மேல நாங்க இங்க இருக்கிறதுல அர்த்தமே இல்ல. நாங்க கிளம்புறோம். ஆமா, எங்க கிளம்புறீங்க? நீங்க பாருங்க, தேவையில்லாம என் பொண்ணு மேல பழி சொல்லி விழுந்துருச்சு. இதுக்கு மேல அவ என்ன பண்ணாலும் எல்லாரும் தப்பான கண்ணோட்டத்தோட தான் பாப்பாங்க. இது சரிப்பட்டு வராதுமா. ஆமாங்க, எங்க பொண்ணு இங்க வாழ்ந்தா அவ சந்தோஷமாவே இருக்க மாட்டா. ஐயோ, அப்படிலாம் பேசாதீங்க. ஏதோ தெரியாம தப்பு நடந்து போச்சு, இத போய் பெருசு பண்ணிக்கிட்டு. இல்லம்மா, இங்க வந்ததுல இருந்தே பிரீத்திக்கு ஸ்ரீஜானாலே பிடிக்கல. ஸ்ரீஜா என்ன பண்ணாலும் பிரீத்தி அதுக்கு எதிராவே பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸ்ரீஜா ஆசையா எல்லாருக்கும் சமைச்சு போட்டா இந்த பிரீத்தி அதுல உப்பு இருக்குன்னு சொல்லி எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்தினா. அது மட்டுமா, ஸ்ரீஜா எடுத்து கொடுத்த புடவைய தீ வச்சு கொளுத்துனால. உங்களுக்கு அதெல்லாம் தெரியல சம்பந்தி? ஆனா உங்களுக்கு தெரியாது நிறைய இருக்கு. ஸ்ரீஜா நடந்தா குத்தம், உட்கார்ந்தா குத்தன்னு சொல்லி சொல்லி குத்தி காட்டிக்கிட்டே இருக்கா. ஆனா ஒவ்வொரு தடவையும் ஸ்ரீஜா தனக்குள்ளேயே மனசுல வச்சுக்கிட்டு உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு எங்ககிட்ட சொல்லிட்டா. எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டேங்க. ஆனா இப்ப வாய் கூசாம என் பொண்ணு மேல கொலைப்பழிய போடுறா. இதுக்கு மேல எங்களால பொறுத்துட்டு இருக்க முடியாது. நாங்க கிளம்புறோம். தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க. வேணாம் சம்பந்தி, ஏன் இப்படி பேசுறீங்க? இல்லங்க, இப்பவே இவ்வளவு பண்றவ நாளைக்கு கல்யாணத்தை நிறுத்த என்ன வேணாலும் பண்ணுவா. கல்யாணத்துக்கு முன்னாடியே ஸ்ரீஜாவை பத்தி ஏதாவது தப்பான ப்ரூஃப் ரெடி பண்ணி அதை உங்ககிட்ட காமிச்சு கல்யாணத்தை கூட நிறுத்த பாப்பா. இப்ப கூட ஸ்வீட்ல விஷம் கலக்கலன்னு சாப்பிட்டு நிரூபிச்சு காமிச்சிட்டா. என்னதான் நிரூபிச்சு காமிச்சாலும் எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டதை மாத்த முடியுமா? எதை வேணாலும் நாங்க தாங்கிக்குவோங்க. ஆனா எங்க தன்மானத்துக்கு ஒண்ணுன்னா நாங்க 3 பேரும் உசுர விட்டுருவோம். ஏன்னா நாங்க மானமுள்ள பரம்பரை. அடப்பாவி, என்னமா நடிக்கிறான்? மானம்னா கிலோ என்ன விலைன்னு கேட்பான். ஃப்ராடு பைய. இதெல்லாம் தேவையில்லாத ரிஸ்க்குங்க. என் பொண்ணு குடிசையில வாழ்ந்தாலும் நிம்மதியா சந்தோஷமா வாழணும். மாமா, ஸ்ரீஜா போலாம். சம்பந்தி சொன்னா கேளுங்க. வேணாம் சம்பந்தி, எவ்வளவு நாள் தான் பொறுத்து பொறுத்து போறது? ஒரு நிமிஷம் இருங்க. ஸ்ரீஜா, என்ன நடந்தாலும் விக்ரம விட்டு போக மாட்டேன்னு சொன்னல, இப்ப நீ போனா என்னமா அர்த்தம்? என்ன மன்னிச்சிருங்க பாட்டி, என்னால எங்க அப்பா அம்மா பேச்ச மீற முடியாது. மாமா வாங்க. வா ஸ்ரீஜா. இப்ப உனக்கு நிம்மதியா? இல்லம்மா, அது போதும், நிறுத்து. சும்மா பேசிக்கிட்டு. பாட்டி, எனக்கு என்னமோ பிரீத்தி. டேய், யாரும் எதுவும் பேசக்கூடாது. சம்மந்தி, நாங்க போறோம் சம்மந்தி. சம்பந்தி, தப்புதான். நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி இனிமே நடக்காம நான் பாத்துக்கிறேன். இல்லங்க, எது வேணாலும் வரலாம், யாரு வேணாலும் என் பொண்ணை பத்தி தப்பா பேசலாம். ஆனா நீங்க நம்பினதான் என்னால தாங்கிக்கவே முடியல. நான் எங்கங்க நம்பினேன்? நீங்க நம்பாமையா கிச்சன் வரைக்கும் வந்தீங்க? இந்த பொண்ணு சொன்னதை நம்பாம ஒரு அறை விட்டு இருந்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். இப்படி பண்ணிட்டீங்களே சம்மந்தி. தப்புதான். நான் கிச்சன் வரைக்கும் வந்து சோதனை பண்ணிருக்க கூடாது. சாரி. இனி
எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நான் ஸ்ரீஜாவை பத்தி தப்பாவே நினைக்க மாட்டேன். ப்ராமிஸ். இல்ல சம்பந்தி, இது சரி வர்ற மாதிரி தெரியல. வாங்க போலாம். கொஞ்சம் இருங்க. இன்னுமா என் பேச்ச நம்பல? நாகு, அம்மா நீ போய் அந்த கற்பூர தட்டை எடுத்துட்டு வா போ. ம். இங்க பாருங்க சம்மதி, ஸ்ரீஜாவை பத்தி யார் என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். விக்ரம் ஸ்ரீஜா கல்யாணம் நடந்தே தீரும். அப்படி யாராவது கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைச்சா அது என் பொணத்தை தாண்டி தான் நிறுத்தணும். இது என் தாய் மேல சத்தியம். அம்மா, ஏய், எப்ப வந்த? இப்பதாம்மா வந்தேன். போன காரியம் எப்படி முடிஞ்சது? நல்லபடியா முடிஞ்சதுமா. சரி. அதான் அப்படியே வரும்போது திருப்பதி போயிட்டு வந்தேன். சரி. இந்தாங்க பிரசாதம். கொடுமா கொடுமா. பா ஏழுமலையானே. போன தடவை நம்ம அண்ணன் பேச்சுவார்த்தை நடத்த போனப்போ எதுவும் சொல்லாம அப்படியே 200 ஏக்கர் நிலத்தையும் ஏழைங்களுக்கு வீடு கட்ட கவர்மெண்ட்டுக்கு தூக்கி கொடுத்துட்டாரு. அவங்களும் அதையே புடிச்சுக்கிட்டு என்ன மடக்க பார்த்தாங்க. ஆனா நான் கொஞ்சம் கூட இறங்கி போகல. ஃபைனலா அவங்களுக்கு 150 ஏக்கர் தான் தருவேன்னு சொல்லி அவங்கள சம்மதிக்க வச்சிட்டேன். மீதி 50 ஏக்கரை உங்க பேர்ல எழுதியாச்சு. இந்தாங்கம்மா டாக்குமெண்ட். இதையும் அவங்க கிட்டே கொடுத்துருக்கலாம்ல. ஏமா, நமக்கு என்ன சொத்தா இல்ல? நம்மளால 4 பேர் நல்லா வாழ்ந்திருக்காங்கன்னா சொல்லுவாங்கல்ல. அம்மா, அதுக்குன்னு 200 ஏக்கரையும் அப்படியே தானமா கொடுக்க முடியாதுமா. ஏழைங்களுக்கு கொடுக்கறத நம்ம என்னைக்குமே கணக்கு பார்க்க கூடாதுமா. கடவுள் நமக்கு அள்ளி கொடுத்திருக்காரு. நாம அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் கிள்ளியாவது கொடுக்கணும்ல. இல்லம்மா, அதுக்குன்னு பூர்வீக நிலத்தை விட்டு தர முடியுமா? இப்ப கூட நாம லீகலா அப்ரோச் பண்ணா 50 மட்டும் அவங்களுக்கு விட்டு கொடுத்துட்டு மீதி 150 ஏக்கரை நாம எடுத்துக்கலாம். வேண்டாம், இதெல்லாம் நமக்கு ஒரு புண்ணியம் தாமா. அதை அப்படியே விட்டு. சரிங்கம்மா, என்னங்கம்மா? போய் நல்ல ரெஸ்ட் எடு. என்ன? போமா. சரிம்மா. அத நான் பாத்துக்க. 2 லட்சமா? அவ்வளவுதானா? நான் உன் அக்கௌண்ட்டுக்கு மாத்தி விடுறேன். கிருபா, சந்திரிகா, என்ன? ஒண்ணு இல்ல, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா, அதான் ஒரு ஃபீலிங். அம்மா, எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன். என்ன ஸ்ரீஜா, எதுவும் பேசாம அமைதியா நின்னுட்டு இருக்க? ஏன் என்ட்ரி எதிர்பார்க்கவே இல்லையா? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மேடம். நீங்க எப்ப வருவீங்கன்னு தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இருமா, தூசி இருக்கு போது தட்டிடுறேன். ஓகே மேடம், உங்களுக்கு ஃபோன் பண்ணாலே நாட் ரீச்சபிள்னு வந்தது மேடம். அதுவா? எங்க பரம்பரை இடம் ஒரு 200 ஏக்கர் இருக்கு. அதுல ஏழைகளுக்கு வீடு கட்ட கவர்மெண்ட்டுக்கு என் அண்ணனும் அம்மாவும் சேர்ந்து எழுதி கொடுக்க பார்த்தாங்க.
நான் விடுவேனா? அதான் நான் டீல் பேச போய் 50 ஏக்கரை மட்டும் கவர்மெண்ட்டுக்கு எழுதி கொடுத்துட்டு இன்னொரு 50 ஏக்கரை அம்மா பேருக்கு மாத்திட்டு மீதி இருக்கிற 100 ஏக்கரை என் பேருக்கு மாத்திட்டேன். சபாஷ் சந்திரிகா, உன் பேர்லயும் என் பேர்லயும் சேர்த்து தானே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க. உன் பேர்ல பண்ண எனக்கு என்ன பைத்தியமா? என் பேர்லயும் கிருபா பேர்லயும் தான் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன். இதான் டாக்குமெண்ட்ஸ். பத்திரமா நம்ம பீரோல வைங்க. ஓகே. சரி, நான் போன காரியம் இருக்கட்டும். எங்க என்ன நடந்துச்சு? அது வந்து மேடம், நீங்க போனதுக்கு அப்புறம் நிறைய விஷயம் நடந்துச்சு. அதெல்லாம் கேட்டா உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். அந்த ஸ்ரீஜா நல்ல பொண்ணுன்ற மாதிரி அதுல இருக்கிற எல்லா டேட்டாஸையும் மாத்தணும். விக்ரம் ஸ்ரீஜா கல்யாணம் நடந்தே தீரும். இது என் தாய் மேல சத்தியம். மேடம், இனி நமக்கு பெரிய வேலையே கிடையாது. அந்த பிரீத்தியை ஈஸியா வீட்டை விட்டு வெளியில அனுப்பிச்சிடலாம். ஆனா அதை நம்ம உடனே பண்ணக்கூடாது மேடம். அந்த பிரீத்திய கொஞ்சம் கொஞ்சமா வெறுப்பேத்தி அவளை நொந்து நூடல்ஸ் ஆக்கி வீட்டை விட்டு ஓடுற மாதிரி பண்ணணும். வர வழியில சரியான மழை. அதுலயே டிராவல் பண்ணதுனால கொஞ்சம் கோல்டு வர மாதிரி இருக்கு. சுடு தண்ணி குடிக்கணும். நாகுவ வேற காணும். ஸ்ரீஜா, நீ போய் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வரியா? ஓகே மேடம், இதோ உடனே எடுத்துட்டு வரேன். அம்மா, நான் உனக்கு மெசேஜ்ல சொன்ன மாதிரி தான் அவ நடந்துக்கிறா. அவ இஷ்டத்துக்கு அவ என்னென்னமோ பண்றா. பாட்டி மனசுல முழுசா இடம் பிடிக்க பாக்குறா. இப்ப யார் என்ன சொன்னாலும் நீதான் விக்ரம் பொண்டாட்டின்னு பாட்டி சத்தியம் பண்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டா. ஆமா சந்திரிகா, அவளை இப்படியே விட்டோம் விக்ரம மடிச்சு இடுப்புல சொல்லிட்டு போயிடுவா. அப்புறம் நம்ம நடு ரோட்ல தான் நிக்க வேண்டியது வரும். அவளுக்கு எங்க இருந்து இப்படி ஒரு துணிச்சல் வந்துச்சு? அவளை பத்தின முழு டீடைல்ஸும் என் கையில இருக்குங்கறத மறந்துட்டாளா? மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. கிருபா, நீ ஒன்னும் பயப்படாத. அவ என்னைக்குமே நாம வச்ச அடிமைதான். நமக்கு வேலை செய்யறதுக்கு தான் அவ. மத்தபடி அவளால இங்க ஒன்னும் பண்ண முடியாது. நான் பண்ணவும் விட மாட்டேன். அவ வரட்டும், நான் யாருன்னு புரிய வைக்கிறேன். இந்தாங்க மேடம், இதுல சீரகெல்லாம் போட்டிருக்கேன். இதை குடிச்சா உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும். இது இருக்கட்டும், எனக்கு கை கால் வலி அதிகமா இருக்கு. அவங்க கிட்ட டீல் பேசும்போது 4 மணி நேரம் எல்லா இடத்தையும் சுத்தி சுத்தி காட்டினா என் கை கால் எல்லாம் வலியா இருக்கு. ஸ்ரீஜா, என் கை கால் அமைக்க விடுறியா? என்ன மேடம் இதெல்லாம் போய் என்கிட்ட கேட்டுக்கிட்டு? நான் புடிச்சு விடுறேன் மேடம். என்ன இருந்தாலும் நம்ம பொண்டாட்டி கெத்தே தனி கெத்து தான். இவ்வளோ நேரம் புலியாட்டம் பாஞ்சிக்கிட்டு இருந்தவள இப்படி பூனியாட்டம் பம்ப வச்சுட்டா. பெரிய ஆளு தான். பரவாயில்ல,
எவ்வளவு பண்ணாலும் நமக்கு இன்னும் அடிமையாவே இருக்காளே. என்னைக்கும் நீ அடிமையா மட்டும்தான் இருக்கணும். விக்ரம கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த வீட்டுக்கு மருமகள் ஆகணும்னு ஆசைலாம் படக்கூடாது. விக்ரம் கிருபாக்கு மட்டும்தான். சந்திரிகா, நான் என்னைக்கும் உனக்கு அடிமையா இருக்கணும், நீ சொல்றத நான் செய்யணும் தானே நினைக்கிறேன். ஆனா என்னோட சுயரூபம் உனக்கு தெரியாது. எனக்கு ஒரு விஷயம் வேணும்னு முடிவு பண்ணிட்டா அதுக்காக நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன். விக்ரம் எனக்கு வேணும், அதுக்காக உன் காலை என்ன, உன் புருஷன் காலை கூட பிடிப்பேன். இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் தான். அப்புறம் நீங்க எல்லாரும் ஏன் காலை பிடிக்க போறீங்க.